கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி கூட ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் கூட யாக்கோபுடைய மகளாகிய தீனாள் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த அதிகாரத்தில் யாக்கோபுடைய மகள் என்ன பண்ணுறாங்கன்னா, தேசத்தை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி போகிறாங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த நாட்டோட ராஜா சீகேம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பெண்ணை கொண்டு போயிட்டு அவங்க தீட்டுப்படுத்திடுறாங்க. இந்த விஷயத்தை யாக்கோபு வந்து கேள்விப்பட்டுறாரு. ஆனாலும் அமைதியாக இருக்காரு, அவங்களுடைய குமாரர்கள்லாம் வரட்டும்னு சொல்லி. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, சீகேமுடைய தகப்பன் ஏமோர் என்ன பண்ணான்னா, புறப்பட்டு யாக்கோபு கிட்ட பேசுறாரு. எதுக்காகனா, என்னுடைய பையனாகி சீகேமுக்கு வந்து உங்கள் மகள் தீனால ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை வந்து எங்கள் பையனுக்கு மனைவியாக நீங்கள் வந்து கொடுக்கணும். நாங்களும் உங்களோட பெண் கொடுத்து பெண் எடுத்து நாங்கள் சம்மந்தக்கணும். நீங்கள் எங்கள் கூட வாசம் பண்ணலாம், நீங்கள் வந்து எங்களுக்கு வியாபாரம் பண்ணலாம், பொருள் சம்பாதிச்சு அதை நீங்களே வச்சுக்கலாம். உங்களுக்கு இங்கே எல்லா இடமுமே வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீகேமும் அவங்க தகப்பனும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட அந்த பொண்ணோட தீனாளுடைய அப்பாவாகிய யாக்கோபு அவருடைய சகோதரர்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் எங்ககிட்ட எது கேட்டாலும் தரோம், உங்களுக்கு என்ன வேணும், பரிசு வெகுமதி எவ்வளவு கேட்டாலும் தரேன், அவங்களோட சொல்லுப்படி கேட்குறோம், ஆனால் எனக்கு அந்த பொண்ணை மட்டும் மனைவியாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யாக்கோபுடைய பையன்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தங்களுடைய சகோதரி ஆகிய தீனாலை வந்து தீட்டுப்படுத்திட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆண் மக்களும் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிங்கன்னா நாங்கள் எங்கள் சகோதரியை உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உங்கள் கூட ஏகஜனமாக இருப்போம், உங்களோட வந்து கொடுக்கல் வாங்கல் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் வந்து எங்கள் சொல்லு கேட்க மாட்டீங்கன்னா நாங்கள் எங்களோட சகோதரியை கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, சீகேமுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து நல்லமா அவங்க அப்பா ஏமோருக்கும் நல்ல வார்த்தையாக தான் தோணுது. ஏன்னா சீகேமுக்கு வந்து தீனாள் மேலே ரொம்ப பிரியம் இருந்தது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காரியத்தை என்ன பண்ணுறாங்க, நம்ம தள்ளி போட வேண்டாம், சீக்கிரம் பண்ணிடலான்னு அவங்கக்கிட்ட இருக்கிற நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லார்கிட்டையும் பேசி விருத்த சேதனம் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அவங்களும் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. ராஜாவோட பையனும் சொல்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த 3ஆம் நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிமியோன் அப்புறம் லேவி 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பட்டயத்தை எடுத்து அங்கே உள்ளவங்க எல்லாரையுமே என்ன பண்ணாங்க, ஆண் மக்கள் எல்லாரையும் கொண்டு போட்டுட்டு அடுத்து அவங்களுடைய குழந்தைகள் அந்த நாட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, கொள்ளையெடுத்து சிறைப்பிடிச்சு கொண்டு வராங்க. இப்போ யாக்கோபு சொல்கிறாரு சிமியோன் லேவியை பார்த்து, நீங்கள் வந்து இப்படி பண்ணதுனால என்னோட வாசனை வந்து நீங்கள் கெடுத்துட்டீங்க, நான் வந்து கொஞ்சம் ஜனம் உள்ளவன், நீங்கள் என்னை வந்து என்ன பண்ணுறீங்க, இப்படி எனக்கு வந்து பயப்படும்படி பண்ணிட்டீங்க, அவங்க எங்களை வெட்டி போடுவாங்களே அப்படின்னு. அப்போ அவங்க சகோதரர் சொல்கிறாங்க, எங்களோட சகோதரியை மட்டும் அவங்க வேசிய மாதிரி நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன், என்னுடைய இதுக்கு தெரிஞ்சவதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ பரிசு வெகுமதி எவ்வளோ வேணாலும் தர, உங்கள் சகோதரியை மட்டும் கொடுங்கன்னு. ஆனால் உங்களை சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சிமியோன் லேவி மற்ற எல்லாருமே சொல்கிறாங்க விருத்த சேதனம் பண்ணப்படணும்னு. இன்றைக்கி கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வைத்திருக்கிற கொள்கையை விட்டு உலகத்துக்காக சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வழி விலகி போகிறோம். அப்படி இருக்காமல் நம்ம கர்த்தருக்காக நிலையாக நிற்கும்போது கர்த்தர் நம்மை அபரிதமாக ஆசீர்வதிப்பார்.